ஒபிசிட்டி என்றாலும் தெரியும் எல்லாத்துக்கும். இருந்தாலும் அந்த உடம்பு குண்டாக இருக்கிறது, ஃபேட்டாக இருக்கிறது, அப்படி இருக்கிறதுக்கு காரணம் சில பேர் சொல்றது அது ஜீனுங்க. ஃபேட்டுக்கும் ஒபிசிட்டிக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. எல்லாத்தையும் குண்டா இருக்கிறது சொல்லிக்கலாம். ஆனா ஃபேட்டுங்கிறது ஒரு 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 சைஸுக்கு தான் வரும். ஃபேட்டுங்கிறது இந்த சைஸ் இருந்தால் நம்ம ஃபேட் வரணும். ஆமா, இதுல வந்துட்டு பெண்களுக்கும் ஆண்களுக்கும் பார்த்தோம்னா ஆண்களை விட பெண்களுக்கு தான் அதிகம். அது ஏன் அப்படின்னாக்கா ரீசன்லாம் இப்போ ஒன்றுனா ஃபர்ஸ்ட் ஜீன் சொல்லிட்டோம். ஜீனை தாண்டி என்ன, நீங்க பசிக்கிறத சாப்பிடாம விட்டீங்கன்னாக்கா அதுல என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு கேட்குறீங்களா? அங்க உள்பாகத்துல வந்துட்டு அந்த போர்ஷன் வந்து காலியா இருக்கும், ஃப்ரீயா இருக்கும், வேக்கண்டா இருக்கும். அந்த வேக்கண்ட் பிளேஸ்ல எது போகும் நினைக்கிறீங்களா? நீங்க வேணா சாப்பிடாம இருப்பீங்க, உள்ள ஏர் போயிடும், காத்து உள்ள போயிடும், அந்த இடத்துல உள்ள அடைச்சிக்கிறோம், ஃபில் பண்ணிக்கும். அதுக்கு தேவையானது அது உள்ள வயிற்றுக்குள்ள ஃபில்லப் பண்ணிக்கும். வணக்கம், ஃபார்மட் நியூமராலஜி, உங்கள் மகாதான சேகராஜா. வழக்கம் போல் இன்றைக்கும் புது தகவல் தான். என்ன தகவல்? ஒபிசிட்டி. ஒபிசிட்டி என்றாலும் தெரியும் எல்லாத்துக்கும். இருந்தாலும் அந்த உடம்பு குண்டாக இருக்கிறது, ஃபேட்டாக இருக்கிறது, அப்படி இருக்கிறதுக்கு காரணம் சில பேர் சொல்றது அது ஜீனுங்க. ஜீன் இருக்கிறதுனால தான் அது. ஜீன்னாக்கா பெற்றோர்கள் அவங்க இருக்கிறாங்க, அதனால இவங்க இருக்கிறாங்க அப்படின்னு பொதுவாக சொல்லிக்கிறது. ஆனால் அது சரியா அப்படின்னு பார்த்தா அது மட்டும்தான் சரின்னு இல்லை, அதுவும் ஒரு காரணம். அதானே வரும் உங்களுக்கு. அதுல இல்லைன்னா இருக்கு. பெற்றோர்கள் ஃபேட்டா இருந்தா, ஒபிசிட்டியா இருந்தா அவங்க பிறக்கிற குழந்தையும் ஒபிசிட்டி. ஆனா இதுல வந்து ஃபேட்டுக்கும் ஒபிசிட்டிக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. எல்லாத்தையும் குண்டா இருக்கிறது சொல்லிக்கலாம். ஆனா ஃபேட்டுங்கிறது ஒரு 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 சைஸுக்கு தான் வரும். ஃபேட்டுங்கிறது இந்த சைஸ் இருந்தா நம்ம ஃபேட் வரணும். ஒபிசிட்டிங்கிறது ஃபேட்டே ஒரு அது அந்த ஃபேட்டையும் தாண்டி அப்நார்மலா இருக்கிறதுங்கிறத ஒபிசிட்டி. ரொம்பவும் பெரிய குண்டா இருக்கிறவங்களுக்கு தான் ஒபிசிட்டிம்பாங்க. இது ஒரு ஒரு அளவுகோல் தானே எல்லாத்துக்கும். இதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த ஒபிசிட்டியில அதிகமாக இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னாக்கா நம்ம வேலையே தானே. எல்லாரும் கேட்கிற போல நீங்க ஏதாவது ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருப்பீங்களா? இதான் உங்க வேலையா? வேலையே தானே. ஏன்னா விஞ்ஞானம் நம்ம கான்செப்டே ஃபார்மட்டினுடைய இதுவே விஞ்ஞானம். விஞ்ஞானம் இல்லாம மெய்ஞானம் இல்லை, மெய்ஞானம் இல்லாம விஞ்ஞானம் இல்லை. அதனால ரெண்டுத்தையும் கனெக்டிவேட் பண்ணிக்கிறது. ஆமா, இதுல வந்துட்டு பெண்களுக்கும் ஆண்களுக்கும் பார்த்தோம்னா ஆண்களை விட பெண்களுக்கு தான் அதிகம். அது ஏன் அப்படின்னாக்கா ரீசன்லாம் இப்போ ஒன்றுனா ஃபர்ஸ்ட் ஜீன் சொல்லிட்டோம். ஜீனை தாண்டி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா அடுத்த கட்டத்துல பெண்கள் மாதவிடாய் நடக்கிற நேரத்துல, பீரியட் நேரத்துல ரெகுலரா இருக்கணும். அவங்களுக்கு அது இர்ரெகுலரா இருந்தாக்கா மாசம் கரெக்டா இருக்கணும். அது தள்ளி போய் 3 மாசத்துக்கு ஒருக்க, 4 மாசம், சில பேர் 6 மாசத்துக்கு ஒருக்கெல்லாம் வரும். உடம்பு அப்படியே வந்து ஃபேட் ஆகி ஒரு கட்டத்துல அது ஒபிசிட்டியாகவும் மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதை சொன்ன முதல்ல, ஃபேட் வேற, ஒபிசிட்டி வேற. அது பெண்களுக்கு வருது. அடுத்து தைராய்டு இருந்தா வரும். அதே மாதிரி தைராய்டு ஆண்களுக்கு வருமோ பெண்களுக்கு வருமோனாக்கா அதிகப்படி பெண்களுக்கு தான் வரும். அதெல்லாம் கடவுள் போட்டு வச்சிருக்கிறாருங்க. அதெல்லாம் நாம ஒரு கடவுள் எங்கேயோ உட்காந்துட்டு இருக்கிறாரு, அவருக்கு என்ன இதெல்லாம் தெரியும்? இதெல்லாம் இயற்கையாவே நடக்கிறது தானே நினைக்கிறீங்க? எதுவுமே இயற்கையெல்லாம் கிடையாது. இயற்கையில தானாவே நடக்குதுன்னு நினைக்கிறீங்க. எல்லாம் கனெக்டிவிட்டியோட தான் நடக்குது. பெண்களுக்கு தான் வரும். அந்த தைராய்டுல 6 விதமான கைண்ட் ஆஃப் தைராய்டு இருக்கு. அது பெண்களுக்கு தான் அதிகம் வரும். தைராய்டு இருக்கிறவங்களுக்கும் உடம்பு வந்து ஃபேட்டா தான் இருக்கும். அடுத்து பெண்களுக்கு திருமணம் ஆயிடுச்சுன்னா குழந்தை பிறந்தாங்க உடம்பு போடத்தான் செய்யும். இது கேஷுவலானது. ஆனா மெயின்டைன் பண்றவங்க பண்ணிக்கிறாங்க. இதெல்லாம் வரத்துக்கு உண்டான சான்சஸ் சார் அங்க இருக்கு. அது இதை தாண்டி இன்னொன்னு, அது என்ன, இதையும் பெண்கள் தான் அதிகம் செய்வாங்க. என்ன செய்வாங்க? தங்க உடம்பு வந்துட்டு கொஞ்சம் ஃபேட் ஆயிரும், குண்டாயிரும், கொஞ்சம் நம்ம சதை பிடிச்சிருவோம், அது நல்லா இருக்காது. அதுக்காக என்ன செய்யறாங்க? சாப்பாட்டை சாப்பிட்றது கிடையாது. சாப்பாட்டை குறைச்சி சாப்பிட்ட கூட பரவாயில்ல, சாப்பிட்றது கிடையாது. அப்போ அவங்க ஒல்லிமா இருப்ப நினைப்பாங்க. உங்களுக்கு நடக்கிறதுக்கு சத்து வேணுங்க. பொதுவாகவே என்னை பொறுத்த வரைக்கும், சாப்பாடை பொறுத்த வரைக்கும் இன்டேக் எவ்வளவு எடுக்குதோ அதை நீங்க சாப்பிடணும். பசித்தாதான் சாப்பிடணும் அப்படிங்கிறதெல்லாம் பொதுவாக சொல்லுவாங்க. பசிதான் சாப்பிடலாம், சாப்பிடக்கூடாதுன்னாங்க. ஆமா, மனுஷனுக்கு எப்படி பசிக்கலன்னு என்ன பண்றது? சில பேர் உட்காந்துட்டே வேலை பார்ப்பாங்க. எங்கேருந்து பசிக்கும், அது ஒரு டயத்துக்கு பசிக்க எடுக்கும். அந்த இடத்துல போய் நம்ம சாப்பிட்டுட்டு இருந்தோம்னாக்கா அது 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 ஒரு இர்ரெகுலர் ஆயிரும். அந்த சாப்பிட்ற டைமிங், இன்டேக் அந்த நேரத்தில் எவ்வளவு எடுக்குதுன்னு பாருங்க. அது கேட்கும். அது உதாரணத்துக்கு நீங்க காலம்பரம் சாப்பிடாம மதியம் சாப்பிட்றீங்கன்னு வைங்களேன்,
சாப்பாட்டோட அளவு இவ்வளோதான் இருக்கும், வழக்கமாக சாப்பிட்றீங்க. நீங்கள் காலமும் சாப்பிடாம விட்டீங்கன்னு கூட அவ்வளோ கூடுக்கு 2வது முறை எடுக்கும். அது நீங்கள் சாப்பிட மாட்டீங்க, ஏன் தெரியுங்களா? உடம்பு போட்டுரும், உடம்பு குண்டாயிருன்ட்டு. அது கேட்குதுங்க, அது கேட்குதுன்னு பசி எடுக்குது. நீங்கள் தான் காலமுறை சாப்பிடலையே. அதனால இன்டேக் எவ்வளோ இருக்கோ அதை எடுத்துக்கோங்க, தவறே கிடையாது. 2 இட்லி தான் சாப்பிடுங்க, 2 இட்லி சாப்பிடுங்க. ஏங்க நான் 10 இட்லி சாப்பிடுவேன், உங்கள் இன்டேக் 10 எடுத்தால் நீங்கள் சாப்பிடுங்க. 5 எடுத்தால் 5 சாப்பிடுங்க, 2னா 2, 3 எவ்வளோ அது கேட்கும். அது உங்களுக்கு பசி எடுக்குதுன்னு அது சொல்லும், வயிறு சொல்லும். பேசாத வழியே அது எல்லாமே நம்மளுடைய இண்டிகேஷன் நம்ம கொடுக்கும். எடுத்துதானே சாப்பிடுங்க, அதை தான் சொல்லுவேன். அதில் கொஞ்சம் வேறுபடுறேன். என்னன்னா, உங்களுக்கு பசி எடுக்குதுன்னு அது சொல்லுது, கேட்குது, கேட்கும்போது கொடுங்க. ஆனால் அதை செய்யாமல் உடம்பு குண்டாயிரும், ஃபேட் ஆயிரும். பசிச்சு சாப்பிட்டா உடம்பு குண்டு யாருக்குமே ஆகாது. உங்கள் உடம்புக்கு இன்டேக் எவ்வளோ இருக்குதோ அதை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா ஆகாது. அதை தான்னா தான் ஆகும். நார்மல், அப்நார்மல் இருக்குல்ல. நார்மலுங்கிறது பசிச்சு சாப்பிட்றது, பசிக்கு சாப்பிட்றது, தேவைக்கு சாப்பிட்றது. தேவைக்கு மீறி சாப்பிடும்போது உடம்பு போடும், அது கேஷுவல், எல்லாத்துக்கும் நடக்கும். நீங்கள் பசிக்கிறதே சாப்பிடாம விட்டீங்கன்னாக்கா அதில் என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு கேட்குறீங்களா? அங்கே உள்பாகத்தில் வந்துட்டு அந்த போர்ஷன் காலியாக இருக்கும், ஃப்ரீயாக இருக்கும், வேக்கண்டாக இருக்கும். அந்த வேக்கண்ட் பிளேஸில் எது போகும்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் வேணால் சாப்பிடாம இருப்பீங்க, உள்ள ஏர் போயிடும், காற்று உள்ளே போயிடும், அந்த இடத்துல உள்ள அடைச்சிக்கணும், ஃபில் பண்ணிக்கும். அதுக்கு தேவையானது அது உள்ள வயிற்றுக்குள்ளே போய் ஃபில்லப் பண்ணிக்கும். நீங்கள் ஃபுட்டை போடலைன்னா அது ஏர் உள்ளே போய் போட்டுருக்கும். அதுபோல் நீங்கள் ஃபுட்டே போட்டுடலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஏர் உள்ள போய் ஒரு கட்டத்தில் கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் வந்துடும். கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இருக்கிறதுல பெரிய தொந்தரவானது எதுன்னு கேஸ்ட்ரிக் தான். அது ஏன்னா இந்த கேஸ்ட்ரிக்கு எல்லாத்தையும் பாடாப்படுத்தும். எங்கோனாலும் அது பிடிக்கும், திடீர்னு பிடிக்கும், திடீர்னு வலிக்கும், திடீர்னு ஓடும், சர்ற உடம்புக்குள்ளே ஓடும். அது கேஸ்ட்ரிக் நமக்கு தெரியாது. திடீர்னு ஒரு சைடில் பிடிச்சிக்கும். நமக்கு எங்கன்னா பிடிச்சா கூட கவலை கிடையாது, ஆனால் செஸ்ட் பக்கம் பிடிச்சா பயம் வந்துடும். அது ரொம்ப பேருக்கு செஸ்ட்னா ஐயோ ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு போல இருக்கும், பயம் வந்துடும். இல்லை மனுஷன் தானே, ஏன் வராது? வரத்தானே செய்யும். ஆனால் கடைசியில் பார்த்தா அது கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம். டாக்டர்கிட்ட எல்லாம் சொல்லிடுறோம் வச்சுக்கோங்க, அது போன பார்த்துருங்க, அது கேஸ்ட்ரிக்ன்றவாங்க. சரி, இந்த பயத்தை நீங்கள் தானே உற்பத்தி பண்ணிக்கிட்டீங்க, ஏற்படுத்திக்கிட்டீங்க. இந்த மாதிரி அதிகம் சாப்பிடாம இருக்கிறவங்களுக்கு எல்லாம் கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இருக்கும். இருக்குமாலும் கேட்காதீங்க, 100% இருக்கும். அதான் சொல்கிறேன், நீங்கள் சாப்பாடை ஃபுல்லப் பண்ணிங்கன்னா ஏர் ஃபுல்லப் பண்ணிக்கும் பாடியை. நேச்சர் எப்பவுமே அது வேலையை கரெக்டாக பார்க்கும், நாம தான் பார்க்க மாட்டோம். நீங்கள் எதையாவது சாப்பிடுங்க. நான் சொல்கிறது, நீங்கள் சாப்பாடு சாப்பிட்ணும், வயிறை இன்டேக் கேட்டுச்சுன்னா ஏதாவது சாப்பிடுங்க. உங்களுக்கு எது தேவையோ அதை சாப்பிடுங்க. உங்களுக்கு பிடித்தமான ரொட்டீனாக உள்ளது சாப்பிடுங்க. கண்ட்ரோல் பண்ணுறன்றது வேற. நார்மலை தாண்டி அப்நார்மல் அதை நான் சாப்பிட சொல்லவே இல்லை. உங்கள் தேவைக்கு மீறி நான் சாப்பிடுன்னு சொல்லலை. உங்கள் வயிறு எவ்வளோ தேவையோ அதை சாப்பிடுங்க, இல்லைன்னா கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் அது போகாதீங்க. அது நான் ஒரு இதுக்காக சொல்லலை, கேஸ்ட்ரிக் வந்தால் போகாது. அது எப்படி போவார்? அவருக்கு தான் உள்ள இடம் கிடைச்சிருச்சுல, கரெக்டாக அந்த பிளேஸில் போய் உட்காந்துருவார், நவரவே மாட்டார். நீங்கள் அங்கே அழைச்சி விட்டீங்கன்னா இங்கே அங்கேருந்து நவந்து போய் வேற ஒரு இடத்துல போய் உட்காந்து லேண்ட் ஆயிரும். உடம்புக்குள்ளே அவர் பிளே பண்ணுவார், கண்ணாமூச்சி விளையாடும். ஆமாம். ஸோ அதனால இந்த ஒபிசிட்டி வர்றதுக்கு காரணங்கள் எண்கள் மூலயமாவும் உண்டு. கடைசி கட்டத்துக்கு வர அது இல்லாமல் எப்படிங்க நடக்கும்? அல்டிமேட்டாக மொத்தத்தில் எது நடந்தாலும், எது நடக்கப்பட்டாலும், எது நடந்துகிட்டு இருந்தாலும் எல்லாமே எண்கள் தான். ஆனால் எண்களையும் தாண்டி சில விஷயங்கள் இருக்கு பாருங்க. நம்ம கையில் எல்லாம் ஒன்று இருக்குல்ல, எதுவுமே நம்ம கையில் இல்லாததெல்லாம் எண்கள் கொண்டு போயிடல. நாம சிறு சிறு தவறுகள் செய்யறது, அதை போய் நீங்க எதை கொடுக்குறீங்களோ எண்கள் அதை அடாப்ட் பண்ணிக்கும். நான் ஏற்கனவே பல இதில் சொல்லியிருப்பேன், நீங்க எதை கொடுக்குறீங்களோ அதை அக்செப்ட் பண்ணிக்கும். எண்கள் மூலயமாக உடம்பு ஃபேட்டு ஒபிசிட்டி ஆகிறதுக்கு என்ன இருக்கு? தேதி 8 விதி எண் 3 உடம்பு ஃபேட் ஆயிரும். தேதி 9 விதி எண் 7 உடம்பு ஃபேட்டாக இருக்கும். தேதி 6 விதி எண் 3 உடம்பு ஃபேட்டாக இருக்கும். தேதி 3 விதி எண் 8 உடம்பு ஃபேட்டாக இருக்கும். தேதி 3 விதி எண் 6 உடம்பு ஃபேட்டாக இருக்கும். சும்மா எக்ஸாம்பிளுக்கு ஒரு 4-5 தாங்க சொன்னேன். அது சொல்லுவேன்னு சொல்லிகிட்டே போகலாம். அதெல்லாம் இருக்குது, நிறைய இருக்குது, நூற்றுக்கணக்காக ஆயிரக்கணக்காக இருக்குது. இப்போ இதை சொன்னதே இதே பல கோடி பேருக்கு பொருந்தும். அது இன்னொரு 10 போட்டால் அது ஒரு பல கோடி, அப்படி சொல்லிகிட்டே இருக்கலாம். சரி, ரொம்பவே சொல்ல வேண்டாம், ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் சொல்லப்பட்டேன். அப்போ மீதி நான் சொல்லலைன்னாக்கா அவங்களுக்கு இல்லைன்னு நினச்சிக்காதீங்க, இருக்குது. சும்மா எக்ஸாம்பிள் சொல்லுவேன், எண்கள் மூலியமாகவும் இருக்குங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் சொல்லப்பட்டேன். அதை தீர்க்கறதுக்கு உண்டா? கடைசியில் அங்கே தானே நிற்கணும். நம்ம கோவிட் நேரத்தில் ஒரு அம்மா ஒரு மக 2 பேர் வந்தாங்க. பொண்ணுக்கு கல்யாணம்னு வந்தாங்க.
வரும்போது அந்த பொண்ணு வந்து சின்ன பொண்ணு தான், 23 24 வயசு தான். அப்படி ஒரு ஃபேட்டு, அதாவது அது ஃபேட்டுலாம் கிடையாது, அப்நார்மல் அல்ல, அது ஒபிசிட்டி தான். அது காரணம் அந்த 23 24 வயசு பொண்ணு வந்து இல்லை 23 24 ஐம் சாரி 26 27 25 26 அந்த மாதிரி இதுதான் பார்த்தீங்கன்னா 105 கிலோ. அது ஒபிசிட்டி தானேங்க. அப்புறம் நான் சொன்னேன் பேரையும் கொடுத்து, அப்புறம் வேற எதுவும் சில இது கொடுத்தேன். வெறும் பேரு சப்போர்ட் இல்லாமல் ஒரு 6 மாதம் ஆகும் பாப்பா, நீங்கள் எழுதுங்க. நான் சொன்னேன் முதல்ல கல்யாணத்துக்கு வந்தாங்க, முதல்ல உடம்பு குறைங்க. இவ்வளோ உடம்பு இவ்வளோ பெருசாக இருந்ததுனாக்கா நமக்கு எல்லாமே எல்லாம் பர்ஃபெக்டாக இருந்தாவே ஏதோ ஒன்று சொல்லுவாங்க இந்த காலத்தில். இவ்வளோ உடம்பு தானே யாருமா அக்செப்ட் பண்ணுவாங்க. ஒரு முதல்ல உடம்பு குறைங்க, அப்புறமா நம்ம பார்த்துக்கலாம். சரிங்க, நாங்களும் அதுதான் எவ்வளோ பண்ணி பார்த்துக்க முடியலையே. நாங்கள் ஒன்றும் இல்லை, இதை செய்யுங்க. இன்னொரு வழியும் இருக்குது, பேரையும் எழுதி இன்னொன்று சொன்னேன். அது இப்போ சொல்கிறத பற்றி இல்லை, அது பர்சனலாக சொன்னால் தான் அது புரியும். அது நாம் அதை சொல்லாமல் இப்போ சொன்னோன்னாக்கா அது பொதுவாக சிலது நீங்கள் எடுத்துப்பீங்க, அது புரிஞ்சுப்பீங்க. அதையும் இது சேர்த்து செஞ்சுன்னு வச்சுக்கிறேங்க. நான் உங்களுக்கு சொன்னது 6 மாதத்தில் உங்களுக்கு நல்ல வெயிட்டு கண்ட்ரோல் ஆயிரும் பாப்பா, எழுதுங்கன்னு. ஆனால் அந்த பிள்ளை சும்மா சொல்லக்கூடாது, ரொம்ப கான்ஃபிடென்ட்டு மட்டும் அப்படி இல்லை, பர்ஃபெக்டாக பண்ணிச்சு. அது அவங்களுக்கு 2 பொண்ணு. அப்போ என்ன பண்ணாங்க, அந்த கோவிட் நேரத்தில் யாரும் வர மாட்டாங்க, அது நான் வந்தே ஆகணும்னாங்க. சரி வாங்கன்னு போது அப்புறம் 3 மாதம் கழிச்சு திருப்பி ஃபோன் பண்ணாங்க. ஃபோன் பண்ணிட்டு ஐயா உங்களை பார்க்கணுன்னாங்க. நான் சொன்னேன் என்னத்துக்குமா சும்மா பார்த்துட்டு எதனா ஃபோன்லேயே பேசிங்க, இல்லை வாட்ஸ்அப்பில் எதனா அனுப்புங்க இல்லை கண்டிப்பாக வரணும், இந்த நேரத்தில் வேண்டாமான்னாலும் வந்தே ஆகணுன்ட்டாங்க. சரி நீங்கள் தானே வர போகிறீங்க, சிட்டியில் தான் இருக்கிறாங்க, சென்னையில் தான் இருக்கிறாங்க, சரி வாங்கன்ட்டேன். இந்த பிள்ளையை பார்த்தாக்கா நான் பார்த்த பிள்ளை மாதிரி இல்லை. இது என்னமோ அக்கா வரலையா, நீ தங்கச்சி வந்திருக்கிறேன்னு அது சொல்லுது. ஐயா நான் தான் என் பேர் பண்ணது. எனக்கு தெரியாதா, நீ வந்தது வேற, உக்கா அது எவ்வளோ இருந்தது, நீ இப்படி ஐயா எழுதி உடம்பு இப்படி ஆயிடுச்சு, அதை காமிக்கிறதுக்கு தான் ஏன் வந்தேன், நீங்கள் என்ன நீங்களே கண்டுபிடிக்க முடியலன்னுச்சு. அதிசயமாக இருந்துச்சு, பிரமிப்பாக இருந்துச்சு. 3 மாதம்லாம் நான் யாருக்கு இப்போ கூட கேட்டோட அசிஸ்டன்ஸ் கொடுக்க மாட்டேன், அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. ஆனால் அந்த பிள்ளை கொஞ்சம் டெடிக்கேஷனை பண்ணிச்சு, அதனால தான் நடந்துச்சு. அதான் அவங்க அம்மா கூட சொன்னாங்க, இல்லையா நாங்கள் கூட அவளுக்கு பிடிச்ச ஐட்டத்தை கொடுத்தா கூட செல்ஃப் கண்ட்ரோல் பண்ணிட்டேன், நீங்கள் என்ன சொன்னீங்களோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டேன். அதனால் நான் கூட கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது, என்ன ஐயா இப்படிலாம் பண்ணி இவ்வளோ ஸ்ட்ரிக்ட் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி வேலையெல்லாம் கொடுத்துட்டாரு. ஆனால் உடம்பு குறையிறது பார்த்துட்டு பிரமிச்சிட்டு. எவ்வளோன்னு கேட்குறீங்களா, 105 கிலோ. இப்போ அந்த பிள்ளை வந்து 65 கிலோ. உண்மையிலே நானே பிரமிச்சு போயிட்டேன். அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைங்க. அது எப்படிங்க 3 மாதத்தில், இப்போவும் சொல்கிறேன் யாருக்கும் நான் அஷூரன்ஸ் 3 மாதம் கொடுக்க மாட்டேன். அந்த பிள்ளைக்கு சொன்னது 6 மாதத்துல ஓரளவுக்கு கொஞ்சம் உங்களுக்கு கண்ட்ரோலாக வரும்னு நான் சொன்னேன். அப்போ கூட நான் வந்து இந்த மாதிரிலாம் நான் சொல்லலை, டிராஸ்டிக் சேஞ்சஸ். இப்போ அது கல்யாணம் 2 குழந்தை இருக்குது, அதனால் அது விடுங்க. எதுக்கு சொல்ல வரேன்டா, நான் ஊர் பேரில் சொல்ல மாட்டேன் யாரையுமே. ஆமாம் 19 ரூபா சொன்ன என்ன இருக்குது, நீங்கள் புரிஞ்சுக்கிறது ஓ இதுலேயும் இந்த அளவுக்கு நடந்திருக்கா, அது வரைக்கும் தான் நீங்கள் எடுத்துக்க போகிறீங்க, அவ்வளோதானே மேட்டரு. அது வரைக்கும் தானே தேவை ஒவ்வொருத்தருக்கும், யாருங்கிறது தேவையில்லை. நான் பொதுவாக யாரையுமே சொல்ல மாட்டேன், ஊர் பேர் வாய்ப்பே இல்லை. எதுக்காக சொல்கிறேன்னா, அவ்வளோ விஷயங்கள் ஃபார்மட் நியூமராலஜியில் இறைவன் கொடுத்து வச்சிருக்கிறார். அது கிடைச்சதுக்கு நாம எல்லாம் கொடுத்து வச்சிருக்கணும். வணக்கம். ஃபார்மட் நியூமராலஜி நிறைய தகவலை உங்களுக்கு நீங்கள் விரும்பினபடியும் அவ்வளவும் கொடுத்து கொண்டிருக்கிறேன். எல்லாத்துக்கும் பயன்பெறும்படி உள்ளன. இதில் நிறைய சந்தேகங்கள் எதனா இருந்தாலும் தொடர்பு கொண்டு கேளுங்கள். நிகழ்ச்சி பார்த்து முடித்தவுடன் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.